Hello guys, welcome to the Seesaw Trader channel. இதான் நம்ம சேனல் நேம் த Seesaw Trader டெலிகிராம் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா லைவ் அப்டேட்ஸும் டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். யூடியூப்பில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் மட்டும்தான் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கம் போல் பாருங்கள், மார்னிங் 7:30க்குள்ளே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்ட்ராடேயோட சார்ட் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த லெவல்ஸை வந்து கீ பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு. இது உங்களுக்கு தெரியாதவங்க, இந்த சார்ட் வந்து புரியாதவங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். தென் நேற்று வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டை வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மண்டே வந்து கேப் அப் ஆகும், கேப் அப் ஆகிட்டு அப்புறம் புட் சைடு போகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் செயின் டேட்டா அனலைஸ் பண்ணி நான் சொன்னது இது. சப்போஸ் இந்த மாதிரி கேப் அப்போ இல்லை மண்டே அது ஆகலைன்னா அது வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் அது அந்த கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதை பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மண்டே நான் ஃபஸ்ட்டு வந்து கேப் அப் ஆகுன்னு சொன்னேன், பட் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, கால் சைடு போயிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, அதாவது கேப் அப் ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கால் சைடு போயிருக்கு. ஏன்னா நான் கேப் அப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி கால் சைடு வந்து 0.5-0.6% போயிருக்கு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் முடியும் போது ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா, அந்த ஃபால் இப்போ நாளைக்கு ஆகும். இல்லைன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கூட சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக புட் சைடு தான் போகும் அப்படின்றது தான் ஆப்ஷன் செயின் டேட்டா எனக்கு சொன்னது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆப்ஷன் செயினில் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து கால் சைடில் தான் இருந்தது. பட் ஆப்ஷன் சார்ட் வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போயிடுச்சு. அவுட் ஆஃப் த ரேஞ்சுனால் என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் கொடுத்த மார்க்கிங்கில், அதாவது இங்கே 213 தேர்ட் பாயிண்டில் இருக்கா. ஸோ புட் சைடில் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போகணும், புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரணும். பட் இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே வெளியே போயிடுச்சு, அதாவது அபோவ் த தேர்ட் பாயிண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி புட் சைடில் பிலோ த ஃபஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு, சீசா மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கேண்டில் க்ரீனு தேர்ட் பாயிண்ட் தொட்டுருச்சு. இங்கேயும் புட் சைடில் ஃபஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீன் கேண்டில் வச்சிருச்சு. அதாவது இது மேலே போகிற மாதிரியும் இது மேலேருந்து கீழே விழுகிற மாதிரியும் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா அப்படியே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் போகும், செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக சார்ட்டும் அதான் சொல்லுச்சு. பட் ஆப்ஷன் செயின் டேட்டா தான் கால் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு ஆசைக்காக இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ தேர்ட் பாயிண்ட்லேருந்து கால் சைடு கீழே விழும்போது புட் சைடு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும். ஸோ அப்படி நினச்சி நான் வந்து இங்கே செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனதும் ஒரு என்ட்ரி எடுத்தேன். பட் இது வந்து ஃபோர்த்து கேண்டில் வந்து கீழே, அது தேர்ட் கேண்டில் வந்து இங்கே 96 இருக்கா. ஸோ இது வந்து 96.75 வந்துச்சு க்ளோசிங். பட் ஃபோர்த்து கேண்டில் தான் ரொம்ப நல்லா கீழே வந்து இது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபோர்த் கேண்டில் பாருங்கள், இந்த தேர்ட் கேண்டில் மேலே போகவே இல்லை. ஆனால் இங்கே ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள், அதாவது புட் சைடில் ஃபோர்த்து கேண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரொம்ப கீழே வந்துருச்சு. பட் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகல. சரிங்களா, ஸோ இதனால தான் நான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டை உடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணேன். பட் உடச்சதுக்கப்புறம் நல்லாவே கீழே வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ட்ரேடும் போகல. மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கால் சைடில் தான் இருந்தது. அதாவது ஆப்ஷன் செயின் வந்து கால் சைடில் தான் இருந்தது. அப்போ கூட நான் சொன்னேன், ஆப்ஷன் செயின் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு சேஞ்ச் த டைரெக்ஷன், ஸ்டில் இட் இஸ் நாட் ஃபுல்லி சேஞ்ச் அப்படின்னு. காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த ஆஃப்டர் த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சைட்வேஸில் சுற்றுனது காரணம் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடு போய் அப்புறம் பேலன்ஸ் ஆகிடுச்சு, புட் சைடு விழுகிறதுக்கான பேலன்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரே மாதிரி சைட்வேஸ்லேயே சுற்றிட்டு இருந்தது. காரணம் வந்து எப்போ வேணால் புட் சைடு மாறலாம் அப்படின்றது அதோட அர்த்தம். அப்புறமா கூட நான் வந்து ஆப்ஷன் செயின் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பேலன்ஸ் த ஏடிஎம் ப்ரைஸ், ஒன்ஸ் இட் வில் பேலன்ஸ் தென் இட் வில் டர்ன் டு புட் சைடுன்னு கொடுத்துருந்தேன். அதாவது என்ன அர்த்தம்னா, இது வந்து அட் த மணியா, இங்கே லெஃப்ட் சைடில் 67னா ரைட் சைடில் 61, ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்புறம் இது மேலே பாருங்கள், இங்கே 97னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் 88, 9 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்புறம் இங்கே 44னா கீழே, இங்கே பாருங்கள் அப்படியே 6 41. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு, அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது எப்போ ஆச்சு, நான் மெசேஜ் பண்ணது 12:10க்கு, 12:50க்கு பேலன்ஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மணி போல். ஸோ 1 மணிக்கு அப்புறம் புட் சைடு டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. ஏன்னா இப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வந்துடுச்சு. அதாவது ரெண்டு சைடுமே ஈக்குவல். கால் சைடில் மேலே இருந்தவங்க புட் சைடில் கீழே இருந்தாங்க இல்லையா, இப்போது புட் சைடும் கால் சைடும் பேலன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போது புட் சைடு மேலே போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ 1 மணிக்கு அப்புறம் நான் வந்து புட் சைடு வந்து எடுத்து வச்சுருந்தேன்.
பட் அது வந்து உங்களுக்கு காமிக்கலை. காரணம் என்னென்னா, இது வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது தான் நீங்கள் எடுக்கணும்னு. பட் நான் வந்து இங்கே ஒரு ரூ. 42 ரூ. 46ல் இங்கே நான் பை பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, அப்போ தான் அந்த பையிங் பாயிண்ட், பேலன்ஸ் பாயிண்ட் வந்தது. அது பேலன்சிங் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 25,600ன்றது 41, இங்கே 44 வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த பேலன்சிங் பாயிண்டில் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு புட் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ப்ரீமியம் குரூப்பில் பாருங்கள், அதான் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் நம்ம பசங்க ஓப்பன் ஆனதும் கால் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ எஸ், போத் இன் கால் சைட். பட் பாயிண்ட் எல்லாமே தேர்ட் பாயிண்ட் அபோவ் போயிடுச்சு. ஸோ ட்ரேட் எடுக்கலை. நான் வந்து அந்த சொன்னேன் இல்லையா, செகண்ட் கேண்டிலில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிது புட் சைட்லன்னு, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேக்குன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன். பட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து புட் சைடில் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எடுத்ததுக்கான நான் எஸ்எல் தான் அப்போயே போஸ்ட் பண்ணிட்டேன் 936க்கு. ஓகேங்களா? அகைன் வந்தது, பட் வந்து டச் ஆகலை, க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஆப்ஷன் செயின் படி என்ன இருக்குன்னா, இப்போயும் பாருங்கள் கால் சைடில் அதிகமான வேல்யூ. இப்போ இதுதான் அட் த மணினா இங்கே 102, ஆப்போசிட்டில் அதே 100 பக்கத்தில் இருக்கணும். பட் இல்லை, அது வந்து அடுத்த இந்த மணியில் இருக்குது. இது அவுட் த மணி 75, அடுத்த அவுட் த மணி பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ அடுத்து இங்கே 56, 53 பேலன்ஸாக இருக்குது. பட் இந்த மணி மட்டும் இங்கே பேலன்ஸ்டாக இல்லை. சாரி, ஓகே, இப்போ பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இங்கே 500, பட் 550 பேலன்ஸாக இருக்குது. அப்படியே ஜிக்ஸாக்காக இருக்குது. பட் இப்போயும் என்னென்னா, புட் சைடு இப்போ மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவில் போச்சுன்னா புட் சைடு எல்லாமே கம்மியாக குறையும். அதுக்கப்புறம் ஃபுல் ரேலி வந்து புட் சைடில் கொடுக்கும். இதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி சைட்வேஸில் போய் ஆப்போசிட் சைடு இந்த சைடும் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு கால் சைடில் போச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் புட் சைடில் தான் ஃபுல் ரேலி நடக்கும். இல்லை மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே புட் சைடு போய் ரேலி ஆகி இதெல்லாம் ஜீரோ பண்ணிவிட்டு லைட்டாக கால் சைடு கீழே இறங்கும். இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான சார்ட் வந்து இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 25,400 கால் ஆப்ஷன், 25,600 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ். இதில் எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், பார்த்து கற்றுக்கோங்க. இது சென்செக்ஸோடது 82,800 கால் ஆப்ஷன், 83,800 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.